எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற மருத்துவ உலகத்தில் வந்து பார்க்குறப்போ மோஸ்ட்லி நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஒரு உடல் உபாதைகள் வந்து சரி பண்ண முடியுது. ஆனால் பிறக்கிறப்பே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் வந்து எந்த ஒரு மருத்துவ வசதினாலே வந்து சரி பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுறோம். அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப ரேராக வந்து ஒரு சில குழந்தைகள் கண் பார்வை இல்லாமல் வந்து பிறக்கிறத வந்து நம்ம இப்பயும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வேத ஜோதிடத்தின் ரீதியாக வந்து என்ன விதமான காரணங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன், இடது கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் ஏதாச்சும் ஒரு ராசியில் வந்து இணைஞ்சிருந்து ராகுவோடைய சேர்க்கையோ கேதுவோடைய சேர்க்கையோ இல்லை சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ வாங்கி ரொம்பவும் வந்து ஒரு பலவீனமாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கண்ணில் வந்து பிரச்சனை வருகிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்க்குறப்ப பிறக்கிறதுலே வந்து கண் பார்வை குறைபாடு இருக்கிறது, இல்லைனா வந்து வளர வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்து கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் மங்களா தெரியறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து இருக்கிறத வந்து அனுபவத்தில் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு என்ன சார் விதிவிலக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து இந்த செவ்வாய் சனி வந்து சூரியன் சந்திரனை பார்த்துட்டு இருந்தாலும் குரு எங்கேயாச்சும் இருந்து இந்த சூரியன் சந்திரனை பார்த்துட்டு இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் பார்வை வந்து ரொம்பவும் டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தோஷமே வந்து ஃபுல்லாக நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஆனால் குரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து குரு பார்க்கே பலம் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ண முடியாது. அதனால் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கிரகங்கள். அந்த ரெண்டு கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா வலிமையாக இருந்தாவே போதும், கண் பார்வை வந்து நல்லாவே இருக்கும். பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து எந்த ஒரு பாதிப்பு வராத மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வந்து அவங்க ஈஸியாகவே வந்து கடந்து போயிடுவாங்க.